மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மரம், செடி, கொடிகள்லாம் நமக்கு வந்து சாபம் கொடுக்கும். மரங்கள் சாபமிடுமான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஜீவராசிகள் எல்லாமே வந்து உணர்வுகள் அப்படிங்கிறது கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு அதுவே அவங்கள வந்து நீங்கள் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணுறீங்க. ஐயோ அன்றைக்கி மேடம் சொல்லியிருந்தா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேனே நீ என்னைக்காவது நினைக்கலாம். அந்த பாவம் என்ன விஷயத்தை நம்ம அழிக்கும் பொழுது, அதனுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம அழிக்கும் பொழுது ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் பார்க்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் அவங்க நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு புதுவிதமான கேள்வியோட தான் வந்திருக்கேன். மேடமை சந்திச்சு அந்த கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஆன்மீக பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நினைக்கலாம், திடீர்னு என்ன மேடம் வந்து ஸ்ரீவித்யா கொஸ்டின் கேட்குறாங்க, மேடம் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுருக்காங்கன்னு. எப்போவுமே நான் தனியாக இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு ஸ்ரீவித்யா சொன்னேன், மேடம் நிறைய பேர் வந்து கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க, ஸோ நான் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்க முடியாமையே இருக்குது ஒரு டாபிக் நம்ம பேசும்பொழுது. ஸோ அதனால் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவித்யா கொஸ்டினோடு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த தடவை நம்ம அப்படி பண்ணுறோம். ஆமாம் மேம். இது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், அவங்களோட கொஸ்டினுக்கும் நம்ம பதில் சொன்ன மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். இன்னைக்கான கேள்வி மேம், மரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மரம், செடி, கொடிகள்லாம் நமக்கு வந்து சாபம் கொடுக்குமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம வந்து வாயை திறந்து தான் சபிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போது விருட்ச சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, மரங்களை பற்றி உள்ளது. நான் வந்து விருட்ச சாஸ்திரம் நான் 2011 ராஜ் டிவியில் பேசியிருக்கேன். விருட்சங்கள்னால் என்ன, கிரகங்களுக்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மரங்கள் சாபமிடுமான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஜீவராசிகள் எல்லாமே உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போது நான் வந்து யாரையாவது ஒருத்தர் என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் வாயால் சபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, மனசால் நான் நினைக்கிறேன்ல, பாரு என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு அதுவே அவங்கள வந்து பாதிக்கும். நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவாள்கிட்ட நான் சொல்லுவேன், நான் உண்மையை பேசிடுவேன், ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் இஷ்டம். என்னடா மேடம் இப்படி உண்மையை சொல்கிறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த லவ் மேரேஜில் இந்த பொருத்தம் சரியில்லை. நாளைக்கு நீங்கள் என் பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணுறீங்க. ஐயோ அன்றைக்கி மேடம் சொல்லியிருந்தால் நான் இதை பண்ணியிருக்க மாட்டேனே நீ என்றைக்காவது நினைக்கலாம். அந்த பாவம் என்ன சேரும். அதனால் எனக்கு அந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு நான் வரவாழ்கிட்டே நான் சொல்கிறது உண்டு. ஸோ விருட்சங்கள் வந்து சபிக்குமான, விருட்சங்களுக்கு வாயிருக்கான். விருட்சங்களும் கண்டிப்பாக அவங்களுடைய உணர்வுகளை நாம் வந்து காயப்படுத்தினால், அப்போது ஒரு விருட்சத்திற்கு எப்போ உணர்வுகள் காயப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மரத்தில் வந்து எத்தனையோ உயிரினங்கள் வாழும். அதில் எறும்பு இருக்கலாம், வண்டுகள் இருக்கலாம், ஒரு தொலையை போட்டு அது உள்ள சர்ப்பம் இருக்கலாம், விருட்சத்தின் மேலே கூடு கட்டி பறவைகள் இருக்கலாம், எத்தனையோ இருக்குது. அப்போ அந்த விருட்சத்தை நம்ம அழிக்கும் பொழுது, அதனுடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம அழிக்கும் பொழுது, நம்மளுடைய குடும்பங்களுக்கு அந்த சாபங்கள் நிச்சயமாக போய் சேரும். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த இடத்த வந்து நம்ம பதப்படுத்துகிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய முள், செடி, அது இது எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த பூமிக்கான ஒரு பூஜையை போட்டுட்டு அந்த விருட்சங்களை வந்து நம்ம வெட்டுறோம் இல்லையா, அதுக்கான பர்மிஷனையும் நம்ம கேட்கணும். அதனால தான் அந்த இடத்துல வந்து பால் விடுவாங்க. ஒரு மரத்தை அறுக்கணுன்னா சும்மாலாம் அறுக்க மாட்டாங்க. ஒரு பசும்பால் இருக்குது இல்லைங்களா, அது காய்ச்சாத பசும்பால், பச்சை பால், அதை வந்து அந்த மரத்தினுடைய மண்ணில் விட்டு அதில் மஞ்சள், குங்குமம் எல்லாமே போட்டு அந்த மரத்துக்கு ஒரு கற்பூர ஆரத்தி காமிச்சு 2 புஷ்பத்தை சேர்த்து இந்த இடத்துல நாங்கள் வந்து இதை ஒன்று இருந்து அப்புறப்படுத்தணும், இல்லை ஒன்றை வந்து நாங்கள் வந்து கட் பண்ணி அதை எடுத்துடுறோம், அதற்கான அனுமதியை நீ எங்களுக்கு தரணும், இதில் ஏதாவது ஒரு பாவம் இருந்தால் அது என் வம்சத்திற்கு போகாமல் இருக்கணுங்கிற பிரார்த்தனையை பண்ணிட்டு தான் அதை வெட்டணும். நீங்கள் மரம் வெட்டுறவங்க யாராக இருந்தாலும் பாருங்கள், அந்த சாங்கியம் செய்யாமல் அதை செய்யவே மாட்டாங்க. அதனால்
பட்சிகள், அதில் வாழக்கூடிய எத்தனையோ பட்சிகள் இருக்கும், முட்டைகள் இருக்கும். அந்த கூடை வந்து நம்ம கலைக்கிறோம் இல்லையா, அது நம்ம குடும்பங்களை வந்து இப்போ சில குடும்பங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதை தான் பட்சி சாபம், விருட்ச சாபம் இதெல்லாம் சொல்கிறது. நாங்கள் எல்லாம் இருக்க மாட்டோம், ஆனால் குடும்பம் ஒன்றாவே இல்லைன்னுவாங்க. இதெல்லாம் அதனுடைய காரணம்தான். அந்த மண்ணில் எத்தனையோ ஜீவராசி இருக்கும், மரத்தில் எத்தனையோ இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில மரங்களில், சில விருட்சங்களில் நல்ல ஆத்மாக்கள் இருக்கும். நம்ம வந்து செத்து போனோன்னா டைரெக்டாக அப்படியே வைகுண்டம் போகிறோம், கைலாயம் போகிறோம், இதெல்லாம் இல்லை. சில மரங்கள்லேயும் சில ஆத்மாக்கள் இருக்கும். அப்போது இந்த விருட்சங்களை நாம் அழிக்கும் பொழுது அந்த ஆத்மாக்கள் அவ்வளோ வருஷமாக அந்த மரத்தில் அது வாசம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ அதனுடைய அந்த சாபமானதும் நம்மளை வந்து தாக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு மரத்துக்கு கீழே சிலைகள் இருக்குது. அந்த சிலை இப்போ மேல்மருவத்தூர் அம்மன் எடுத்துட்டிங்கன்னா, மழை பெஞ்சுது, அந்த அம்மன் சிலை வந்தது, மரம் சாஞ்சுது, அதிலிருந்து அந்த அம்மன் வந்தது. அதுதான் மேல்மருவத்தூரினுடைய கதை. அப்போது இந்த அம்மனுக்கு எப்படி சில சக்திகள் வரும்னா, நல்லா பூஜை பண்ணி, இல்லை ரொம்ப தெய்வ சக்தி, ரொம்ப தெய்வத்திற்கு பணிவிடை செய்கிறவங்களாம் இறந்து போகிறாங்க இல்லைங்களா, சில ஆத்மாக்கள் இந்த மாதிரியான விருட்சங்களில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த சிலைகளில் அந்த சக்திகள் வந்து இருக்கும். அது நம்ம வந்து அது மாரியம்மனோ இந்த அம்மனோ அந்த மாதிரி இருக்கலாம். அப்போது அந்த மரத்துக்கடியில் வந்து பூஜை பண்ணுறவங்களோ இல்லை அந்த சாமிகிட்ட பூஜை பண்ணுறவங்களோ அந்த ஆத்மாவினுடைய சக்தி அவளுக்கு வரும். அது அவங்களுக்கு சாமி வர்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ விருட்சங்களில் எது தெய்வம் இருக்குமா, நல்ல ஆத்மாக்கள் இருக்குமா, அதில் என்ன மாதிரியான சக்திகள் இருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் விருட்சங்கள் சபிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க விருட்சங்கள் சாபம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது நம்ம லைஃப்பில் என்ன மாதிரியான பாதகத்தை மேம் ஏற்படுத்தும்? இப்போது சில நமக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணமாகாமல் போகலாம், குழந்தைங்களுக்கு வந்து கர்ப்ப சிதைவு ஏற்படுவது, இல்லை முழுமையாக அந்த கரு வந்து உருவாகாமல் போகிறது, இப்படி வம்ச விருத்தியினுடைய பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ வந்து மரம் வளர்க்குறதோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப அவேர்னஸாக நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மரத்தை வெட்டியிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு பாதகம் நம்மளால வந்து அந்த செடிகளுக்கு ஏற்பட்டிருக்கு, மரங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, நமக்கே தெரியல. நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த அறிகுறிகள்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம எதை வச்சு மேம் அதுக்கு வந்து ஈடுகட்ட முடியும்? இது வந்து நீங்கள் கோவில் நந்தவனங்களை பராமரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நந்தவனத்தை ஏலத்துக்கு விடுவாங்க. அந்த ஏலத்துக்கு நம்ம எடுத்து அந்த நந்தவனத்தை பராமரிக்கிறது அப்படின்னு. ஏன்னா அது எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கே ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோவில்களில் இருக்கக்கூடிய நந்தவனங்களை பராமரிக்கிறது, நீங்களாக செடியாக நடணும், அதுக்கு போய் டெய்லி தண்ணி விடணும், அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பறித்து சுவாமிக்கு மாலையாக சாத்தணும். இப்போ ஷோலிங்கர்லேயும் எனக்கு தெரியும், என்னோடய கிளையண்ட்டு தான் அங்கே வந்து நந்தவனத்தை, பெரிய பணக்காரர், அவர் பெங்களூரில் உள்ளவர். அவர் என்ன பண்ணார், ரிட்டையர் ஆயாச்சு, நான் வந்து நந்தவனத்தை பராமரிப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரையும் என்கிட்ட அனுப்பிச்சிருக்கார். ஸோ சுவாமிக்கு மாலையை கட்டி மலைக்கு அவர் நடந்தே எடுத்துன்னு போவார். கோவில் நந்தவனங்களை பராமரிக்கிறது தான் இதற்கு பிராயச்சித்தம். ரொம்ப அருமையான தகவல் மேம். இது வரைக்கும் நம்ம சேனலில் கொடுக்காத ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இதை ரொம்ப வித்தியாசமான பதிவாக இருந்தது. நீங்கள் அழகாக அதுக்கு பதில் சொன்னதற்கு ரொம்பவே நன்றி மேம். நன்றிம்மா. அதாவது எனக்கு நிஜமாகவே இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லையா, 2011லேயே இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் கற்று தெரிஞ்சுட்டேன். ஏன்னா இப்போ நான் ராஜ் டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது வருஷம் ஃபுல்லாக பண்ணணும், மண்டே டு ஃப்ரைடே என்னோடய ஷோஸ் இருக்கும், அண்ட் 1/2 hour பேசணும். அப்போ அதுக்கு கண்டென்ட் வேணும். ஒரு நாள் கூட நான் ரிப்பீட் பண்ணதே கிடையாது. ஸோ நான் அன்னைக்கு பண்ண அந்த படித்தது, நான் பண்ண ஹோம்ஒர்க், அதெல்லாம் இன்றைக்கி எனக்கு ரொம்ப கை கொடுக்குது. அண்ட் இன்னொன்று, ஸ்ரீவித்யா வந்து என்கிட்ட சொல்லும்போது, மேடம் நான் எந்த டாபிக் கொடுத்தாலும் நீங்கள் பேசிடுறீங்க, உங்களுக்கு ப்ரிப்ரேஷனே தேவையில்லை. உண்மை மேம், உண்மை. ஏன்னா நான் உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் கிடையாது, ஆன் த ஸ்பாட் வந்து நான் என்ன சொல்கிறேனோ டக்குன்னு உங்ககிட்ட இந்த பதில் வந்துடும். அதனால் நான் அன்றைக்கி படித்தது, அன்றைக்கி பண்ண ஹோம்ஒர்க் இன்றைக்கி எனக்கு இத்தனை வருஷம் கழித்து அது கை கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் இன்னும் நிறையா வரணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.